இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.3ல 10th சம் ஓகேங்களா. 10th மேக்ஸு செகண்ட் சாப்டரில் 2.3ல 10th சம்மு. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours ஓகேங்களா. சென்னையிலேருந்து லண்டன் போகிறதுக்கு 11 hours ஆகும். The airplane begins its journey on Sunday at 23:30 hours ஓகேங்களா. ஸோ சண்டே நைட்டு 23:30க்கு கிளம்பியிருக்குது. இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours ahead to that ஆஃப் லண்டன் டைம். லண்டன் டயத்தை விட என்னது 4.5 hours வந்து ஏர்லியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை டைம். தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன் வென் வில் த ஃப்ளைட் லேண்ட்ஸ் அட் லண்டன் ஏர்போர்ட். ஸோ லண்டனில் அந்த ஃப்ளைட் இறங்கும் போது டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சம்முக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைன் கிராஃப் போட்டுறேன், லைன் சார்ட் போட்டுட்டு. ஸோ சென்னை டு லண்டன் 11 hours ட்ராவலு. லண்டனோட டைம் வந்து சென்னையோட டயத்துக்கு 4:30 hours ஏர்லியராகவே இருக்குது. அடுத்து சண்டே வந்து 23:30 11:30க்கு சண்டே நைட்டு 11:30க்கு சென்னையிலேருந்தே ஃப்ளைட்டே கிளம்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க லண்டனில் போய் இறங்கக்கூடிய டைம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சண்டே இங்கே கிளம்பக்கூடிய டைம் 23:3, ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து 11 hours. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்னது 34 ஓகேங்களா. 34:3 hours ஓகேங்களா. ஸோ பட் வந்து லண்டன் நம்ம இங்கே வந்து ட்ராவல் ஆகி அங்கே போய் சேர்றது வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா 34 hours 30 minutes. ஆனால் பட் லண்டன் வந்து ஏர்லியராகவே 4:30 hours இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 30 hours ஓகேங்களா. ஸோ ட்ராவல் பண்ணி அங்கே ரீச் ஆகக்கூடிய டைம் வந்து 30 hours ஓகேங்களா. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னது 24 hours தான் பர் டேக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த 30யை நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். கான்க்ரூவன்ட் மாட் 24ஆல் டிவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ 24ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், கண்டிப்பாக 6 தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே போய் ரீச் ஆகக்கூடிய டைம் என்ன 6 AM மண்டே ஓகேங்களா. ஏன்னா மொத்தமே 30 hours தான் ட்ராவல் ஆகக்கூடியது. இங்கே கிளம்புனதுலேருந்து போய் ரீச் ஆகக்கூடிய 30 hours. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா வரக்கூடியது என்னது 11 hours. 11 ஹவர்ஸுன்றப்ப நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ 12 o'clock கிட்ட இருக்குது. நைட்டு ட்ராவல் ஆகிட்டு 11 hours, ஆல்ரெடி 4:30 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ 6 AM மண்டே ரீச் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கேட்டுக்கக்கூடிய ஆன்சர். மார்னிங் டைம் 6 o'clock அங்கே லண்டனில் போய் ரீச் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக மைண்டில் வச்சுக்கணும். 4:30 அப்படின்றத சப்ட்ராக்ட் பண்ணணும் வரக்கூடிய மொத்த டயத்தில் இருந்து ஓகேங்களா. இது ஹவர்ஸு, ட்ராவல் பண்ணக்கூடிய ஹவர்ஸு, இது வந்து ஆரம்பிக்கக்கூடிய டைம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.